ஓகே, ஹாய் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல இயல் 9, ஓகேங்களா? இயல் 9ஓட புக் பேக் ஃபுல்லாகவே பார்க்க போறோம். ஸோ முக்கியமானது என்னவோ தேவையானதவோ அது எல்லாமே பார்க்க போறோம். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே 8 இயல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க போகிறது 9வது இயல், ஓகேங்களா? இன்னும் ஒரு இயல் தான் இருக்கு. ஓகே, இதோட லெசன் வேணும், லெசனோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஓகே, அம்மானை அப்படின்னா என்னதுன்னா, டேஷ் விளையாடும். யார் விளையாடும் விளையாட்டுனா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. இந்த கல்லாட்டம் ஆடும் இல்லையா அது. அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன். முருகனால் சிறையிடப்பட்டவன் யார் அப்படின்னு பார்த்தா நான்முகன். நான்முகன்னு கேட்கலாம், பிரம்மன்னு கேட்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் எதுன்னு பார்த்தோன்னா நரிவிருத்தம். ஓகேயா? ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்து தமிழக விளையாட்டுகள், அதுல பார்த்தோம்னா பார்க்கலாம். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் அப்படின்னு போட்டிடுறது தான். எதுக்கு நம்ம விளையாடுறோம்? போட்டி போடுறது தானே, போட்டி போட்டு விளையாடுறது தானே. ஸோ தமிழரின் தற்காப்பு கலைகள் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பாட்டம். முல்லை நிலத்துல வந்து ஏத்தழுவுதல் அப்படின்ற வேறு விளையாட்டு நடைபெறுவது. முல்லைனாலே என்னது? அந்த மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதை வச்சே வந்து பார்த்தோன்னா ஏத்தழுவுதல் அப்படின்ற வேறு விளையாட்டு. ஓகே, ஆடவர் அப்படின்னா ஏறு தழுவுதல். மகளிர் அப்படின்னா பூ பறித்தல். சிறுவர் கிட்டிப்புள்ளி. சிறுமியர்னா ஓரையாடுதல். ஓகேயா? சரி, யார் யாரு என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து துணைப்பாடம். இது வந்து கேட்டாது. அடுத்து பார்த்தோம்னா இலக்கணம், சொல், பகாப்பதம், பகுப்பதம். ஓகேயா? சரி, டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம், பாருங்க. ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதுல பகாப்பதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கா பகுப்பதம் என்னன்னா, பகாப்பதம் என்னன்னா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இருக்க முடியும். பகாப்பதம்னா ஒன்றும் கிடையாது, பிரிக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்து ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா அந்த சொல்ல வந்து பிரிக்க முடியாது. இதே பகுப்பதம் அப்படின்னா அந்த சொல்ல வந்து பிரிக்க முடியும், அதுதான் பகுப்பதம். ஸோ இதுல பகாப்பதம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி வந்து பிரிக்க முடியாது, ஒரு பேரை வந்து பிரிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி மலர்கள், தூவி, இது வந்து பிரிக்க முடியாது. சரி, தூவி வந்து பிரிக்க முடியும், மலர் வந்து பிரிக்க முடியாது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இதுல பாருங்க, அன்பரசின்றது பகாப்பதம். பட் வந்து இவங்க பகுப்பதம் தான் கேட்டுக்கிறாங்க. இதுல பகுப்பதம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டு, பாடி, அடுத்து பெற்றாள். ஓகேங்களா? சொற்றொடர் வகைகள் நமக்கு தெரியும். ஸோ வந்து அதுல பார்த்தோன்னா செய்தித்தொடர், வினாத்தொடர், கட்டளைத்தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க 4 வகையா. ஸோ செய்தித்தொடர்னா நார்மலா ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன். வினாத்தொடர்னா கொஸ்டினா கேட்கறது. கட்டளைத்தொடர்னா ஒருத்தவங்களை வந்து ஆர்டர் போட்டு கட்டளையா சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டளைத்தொடர். உணர்ச்சி தொடர்னா கோபம், அழுகை, ஆச்சரியம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு கொடுத்து சென்டென்ஸ் கொடுத்து அது என்னென்ன வகையான தொடர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்றது ஒரு சாதாரண ஒரு செய்தியை சொல்றாங்க. ஸோ செய்தி தொடர். உன் இருப்பிடம் எங்குள்ளதுன்னு ஒரு கொஸ்டினா வந்து கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. ஸோ வினாத்தொடர். இளமையில் கல் அப்படின்னு அது நீ இளமையா இருக்கும்போது படி அப்படின்றாங்க. அப்படின் போது கட்டளை தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு அப்படின் போது பார்த்தோம்னா ஆச்சரியமா சொல்றாங்க. ஸோ அப்படி உணர்ச்சி தொடர். ஸோ அந்த கீழே இருக்க சொற்களை வந்து கொடுத்து நம்மளை வந்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது, காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினாவே என்னது செய்தி தொடர். ஸோ கொஸ்டின் மார்க் பண்றதாலே என்னது வினாத்தொடர். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் அப்படின்றது பார்த்தோம்னா வரல, எதிர்மறை சொற்றொடர், எதிர்மறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்க வந்து பார்த்தோம்னா செய்தி தொடர் மட்டும் இங்க கொடுத்துருக்கனால எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்களோ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. ஸோ உணர்ச்சி. வீட்டை தூய்மையாக வைத்திருந்தா கட்டளையா சொல்றாங்க. ஸோ கட்டளை தொடர். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வகையா இருக்கிற ஒரு சொற்றொடரை வேறு வகையா மாற்ற சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா முயன்றால் முடியாது உண்டோன்றது என்னது கொஸ்டின் தொடர். சரி, வினாத்தொடர். சாரி, இந்த வினாத்தொடரை செய்தி தொடரா மாற்ற சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும்? முயன்றால் அனைத்தும் முடியும் அப்படின்னு மாத்தலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருவாங்க பாருங்க. நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யறது அந்த கட்டளை தொடர். இந்த செய்தியா மாத்தினா என்னது? நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு தொடர் கொடுத்து அது வேற தொடரா மாத்திடுதுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை மதிக்க வேண்டும் அப்படின்றது செய்தி தொடர். இதை கட்டளை தொடரா மாத்தணும்னா மாற்றுத்திறனாளிகளை மதி. அடுத்து உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்றது ஒரு உடன்பாட்டு தொடர். இதை வந்து சரி ஒரு எதிர்மறை தொடர். ஸோ இது வந்து உடன்பாட்டு
தொடரா மாத்தினா என்னது, உன்னுடைய உழைத்தால் ஊதியம் உண்டு. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாஸ் பண்ணி கூட பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மரபு தொடர் ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய அங்கங்க பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி, பார்க்கலாம். ஸோ கண்ணும் தன் தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாலும் என்ன, கண்ணும் கருத்துமானா இங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா பத்திரமா வளர்ப்பாங்க அப்படின்னு. அண்ணா தங்கு தடையின்றி பேசும் ஆற்றல் உடையவர் அப்படின்னு என்னது, இங்க தங்கு தடையின்றினா என்னது, எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம அப்படியே சூப்பரா அடுவாப்பாரு, நிறுத்தமா அவர் பேசினே இருப்பாரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கீழே உள்ள தோழர்களையும் அமைத்தல்கள்னு சொல்லியிருக்காங்க. பழக்க வழக்கம் இது ரொம்ப தெரிஞ்சு தானே, என்ன பழக்க வழக்கம், இதுல இது எங்க ஊர் பழக்க வழக்கம் இல்லையா, அந்த மாதிரி. ஊனுறுக்கமின்றினா என்னது, சாப்பாடு தண்ணி இல்லாம நம்ம அதாவது பேச்சு இதில் சொல்லும்போது சாப்பாடு தண்ணி இல்லாம உழைக்கிறான் அப்படின்னு, அதுதான் ஊனுறுக்கமின்றி உழைத்தான் அந்த மாதிரி. பேரும் புகழுமா நல்லா வாழ்ந்தாங்க அவங்க அந்த குடும்பம் அப்படின்னு அது. தொன்று தொட்டுன்னு எனது வழி வழியா, தொன்று தொட்டு வாழையடி வாழையாகன்னு இல்லையா, அதெல்லாமே அதுதான் தொன்று தொட்டு இந்த வழக்கத்தை செஞ்சுட்டு வராங்க. அல்லும் பகல்னா என்னது, அல்லுனா இரவு, பகல்னா பகல், இரவும் பகலுமா நாம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அல்லும் பகலும் அவன் வேலை செஞ்சான், உழைத்தான், படிச்சான் அந்த மாதிரி. மேடும் பள்ளம்னா வாழ்க்கையில மேடும் பள்ளமும் இருக்கதான் செய்யும் அப்படின்னு அந்த மேடும் பள்ளம். ஓகேயா, சரி, ஓகே. மீறி என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது கொடுத்து தமிழ் என்ன வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்னது, காணா 1 2 பார்த்தோம்னா இது இங்க இருக்கு, இங்க இது இருக்கு அப்படின்றது எப்படி வரும், கா ஊ மாதிரிக்கா. அடுத்து பார்த்தோம்னா சா மாதிரி, 5 ரூ மாதிரி. அடுத்து 6 பார்த்தோம்னா எப்படி இப்படி வரும், 7 8 9 10 10. ஓகேங்களா, ஸோ அது கரெக்டா என்னன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது அகர வரிசை பாவரிசையில கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாவரிசையில பா வருமா, பாவரிசையில இங்க ஒரு பனைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு பட்டுன்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, அப்ப 2வது லெட்டர் போங்க. இட்டு நா எது ஃபர்ஸ்ட் வரும், டா வரிசை ஃபர்ஸ்ட் வருமா, நா வரிசை ஃபர்ஸ்ட் வருமா, இது வெயில்தா இல்ல என்ன அப்படின்லாம் பார்க்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் டாவா இல்ல நாவான்னு பார்க்கணும். நா வரிசைன்னு பார்க்கும்போது டா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பட்டு அடுத்து பனை. ஓகேயா, அந்த மாதிரி தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே, இயல்பது கரவில் ஈவது விளக்கில் ஔவையார் அப்படின்னு சொன்னது நம்ம தெரியும். ஓகே, அவ்வளவுதான். இயல் 9 முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இயல் 10 மீட் பண்ணுவோம். அதான் கடைசி இயல். ஸோ 7th ஸ்டாண்டர்ட்ல எல்லா இயலும் அடுத்த வீடியோட முடிய போகுது. உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.